போற போக்க பார்த்தா சீமான் வந்து எதிர்க்கட்சி தலைவராகவே ஆயிடுவார் போல் இருக்கு. இப்ப அந்த மாதிரிதான் ஒரு நிலைமை போயிட்டு இருக்கு. இப்ப ரீசெண்டா வந்து நிறைய பேர் நிறைய மீடியாஸ்லயே ஆகட்டும், நிறைய யூடியூப் சேனல்ஸ்லயே ஆகட்டும், சீமானோட ஓட்டிங் பர்சன்டேஜஸ் வந்து நிறைய பேர் மறைச்சுக்கிட்டே இருக்காங்க. ஒரு சிலர் வந்து 7%, 3% அப்படிங்கிற மாதிரி மறைச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனா வந்து சீமானோட ஓட்டிங் பர்சன்டேஜ் நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போயிட்டு இருக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு பெரியார் மண் இல்ல, பெரியாரே ஒரு மண்ணு அப்படின்னு சொல்றப்ப வந்து ஐயர்களோட ஓட்டை எடுத்துட்டாரு. பெரியார்களை எதிர்க்கிறவங்களோட ஓட்டையும் சீமான் வந்து தட்டி தூக்கிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு தலித் கம்யூனிட்டிய, ஒரு பறையர் சமுதாயத்தெல்லாம் வந்து ஒரு வேட்பாளராக நிக்க வைக்கும்போது அது சம்பந்தமான ஓட்டுகள் எல்லாம் வந்து சீமானுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. மொத்தத்துல வந்து ஒரு 2026 வந்து ஒரு பெரிய புரட்சியா வர்றதுக்கான பயங்கர வாய்ப்பு இருக்கு. சொல்ல முடியாது. சீமான் வந்து ஒரு 20-25% கூட வரலாம். என்னோட கணிப்பு வந்து 16%. அதை தாண்டி வரலாம். 20-25% வந்து எதிர்கட்சி தலைவராகிற கூட வாய்ப்பு இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா அவரோட பிளானிங்ல அந்த அளவுக்கு இருக்கு. ஒரு திருநங்கை வேட்பாளர் நிப்பாட்டுறாரு, ஒரு தலித் கம்யூனிட்டில இருந்து நிப்பாட்டுறாரு. நீ ஜாதி பார்த்து ஓட்டு போட்டினா உன் ஓட்டு எனக்கு தீட்டு, எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்ற ஒரு தலைவர் நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. அப்படி ஒரு சீமான் சொல்லி நிறைய பேரை நிப்பாட்டி ஒரு என்டிகேங்கிற ஃபோர்ஸை வந்து பயங்கரமா வலுப்படுத்திக்கிட்டே இருக்காரு. இன்னும் வந்து பெரியார் எதிர்ப்பவர்களோட ஓட்டும் சீமானுக்கு வருது. அதுக்கப்புறம் பிராமணர்களோட ஓட்டும் சீமானுக்கு வருது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சீமானுக்கு 2026 பிளஸ்ஸாவே தான் ஆயிட்டு இருக்குது. நிறைய விஷயங்கள் முன்னெடுத்து பேசிட்டு இருக்காரு, நிறைய விஷயங்கள் செயல்படுத்துறாரு. இதை வச்சு பார்க்கும்போது சீமான் வந்து 2026 ஒரு எதிர்கட்சி தலைவராக இருக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. உங்க பதில் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க.